அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் கடந்த வீடியோவிலே மாற்றம் என்பதுடைய சில அடிப்படைகளை பார்த்தோம். அதனுடைய தொடராக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால், எனக்குள்ளே மாற்றத்தை சேஞ்சை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால், நாங்கள் பொதுவாக எல்லா மனிதர்களும் பழகி இருப்பது தான் சாக்கு போக்குகளை சொல்வது, காரணங்களை சொல்லுவது, ஜஸ்டிஃபை பண்ணுவது. இப்படி சொல்லி அவர் தான் காரணம், இவர் தான் காரணம், நாடு தான் காரணம், அரசாங்கம் தான் காரணம், அல்லது எங்களுடைய நான் படித்த ஸ்கூல் தான், அல்லது நான் வளர்ந்த சூழல், எங்கள் உமா பெண்ணை அப்படி தான் வளர்த்திக்கிற, எனக்கு எந்த தைரியமும் இல்லை, எனக்கு பிரச்சனையை தீர்வு எல்லாம் தெரியும், ஆனால் அந்த துணிவு எனக்கு இல்லை. இப்படியான காரணங்களை சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இந்த சூழலுக்குத்தான், சூழல் அல்லது நாங்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு தான் நாங்கள் இப்படியே ஏசிக்கொண்டு இருப்போம். இந்த சூரத்து நிசால 97வது வசனத்தில் அல்லாஹு தாலா இப்படி கூறுகிறான். அதாவது மலக்குமார்கள் சில மனிதர்களுடைய ரூஹை எடுக்க வருகின்ற நேரத்தில் அவங்க யார் தெரியுமா, இந்த உலகத்துக்கு ஏசி எனக்கு எந்த வழியுமே இல்லை என்று சொல்லி ஒரே இடத்துல தண்ணி அப்படியே தேங்கி துர்நாட்டம் வீசுவது மாதிரி ஒரே இடத்துல அப்படியே காரணம் சொல்லி இந்த தீமைகளை எதிர்த்து, தனக்குள்ளிக்கிற பலவீனங்களை எதிர்த்து போராடி ஒரு நல்ல மனிதனாக மாறாமல் இருந்தவர்களுடைய ரூஹ் எடுக்க வார நேரத்தில் மலக்குமார்கள் சொல்வார்களாம், இவர்கள் தான் நரகத்துக்கு போவார்கள் என்று. மாற்றத்தை செய்யாதவர்கள், மாற்றத்தை விரும்பாதவர்கள் வாகும் ஜஹன்னம், அவங்க நரகத்துக்கு தான் போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆயத்தில் எப்படி வரும் என்றால், குன்னா முஸ்தலஃபீன ஃபில் அர்த், அந்த மனிதர்கள் சொல்லுவாங்களாம், எங்களால் ஒன்றும் செய்யலா போன, நாங்கள் இந்த பூமியில் மிக வீக்கான ஆக்களாக, நலிவடைந்த ஆக்களாக, பலவீனர்களாக இருந்தோம் என்று சொல்லுவாங்க. அப்போ மலக்குமார் சொல்லுவாங்களாம், இந்த ஆயத்தை உள்ளத்தில் பதிச்சு கொள்ளுங்க, சாதிக்க துடிக்கின்றவர்கள் எல்லாம் இந்த ஆயத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். வாழ்க்கையில் எந்த கவலையில் இருந்தும், எந்த விரக்தியில் இருந்தும், எந்த பலவீனங்கள் இருந்தும், எந்த பாவங்கள் இருந்தும் வெளியே வர வேண்டுமாக இருந்தால் இந்த ஆயத்தை நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. அப்பா மலக்குமார்கள் சொன்னாங்களாம், அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஅ ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அல்லாஹுடைய பூமி விசாலமானதாக இல்லையா? நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் தேங்கி அடுத்தவருக்கு ஏசி உங்களை பலவீனவராக நியாயம் சொல்லியிருந்தீங்க. எவ்வளோ பூமி விசாலமானது, அல்லாஹுடைய விசாலமான பூமி. ஃபதுஹாஜிரு ஃபீஹா, அந்த பூமியை நீங்கள் ஹிஜ்ரத் செய்யலையா? நீங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் தெரியும், உங்களோட நாட்டில் தீர்வு இல்லையா, உங்களோட ஊரில் தீர்வு இல்லையா, உங்களோட வீட்டில் தீர்வு இல்லையா? அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது, எத்தனையோ இடங்கள் இருக்கிறது, எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அறிவுகள் இருக்கிறது. இவைகள்லாம் நீங்கள் தேடி ஹிஜ்ரத் போங்கோ, போய் சொல்யூஷனை தேடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் சொல்வதை பார்க்கணும். இதெல்லாம் யார் செய்யலையோ இவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லி இந்த ஆயத்தை அல்லாஹ் தாலா முடிக்கிறத பார்க்கலாம். ஒரு பாட்டிலும் சொல்வார்கள், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்று சொல்லி. அந்த வகையிலே ஒரு முஸ்லிம் என்பவன் அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். இந்த முழு பிரபஞ்சமும், இந்த முழு பூமியும் அல்லாஹுக்கு சொந்தமானது. எனவே எனக்கு அல்லாஹ் எந்த இடத்திலும் இந்த தீர்வை வைத்திருப்பான், எனக்கு முன்னேற்றத்தை வைத்திருப்பான், அல்லது அல்லாஹு தாலா வழிகளை வைத்திருப்பான் என்று தேடிச் செல்பவன் தான் மூமின் என்பதை நாங்கள் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்வோம். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் நாங்கள் இப்போ ஒரு மனிதன் சைக்காலஜி என்ன தெரியுமா, ஒரு மனிதன் எப்போதுமே பலவீனமான இடத்துல அல்லது ஒரு வீக்கான இடத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நாங்கள் சொல்லுவோம், ரிலாக்ஸாக இருந்து பழகினா அவனுக்கு அந்த இடத்திலிருந்து வெளியே வருவது கஷ்டம். அந்த மைண்ட் செட் அப்படியே பழகிடும், இதுதான் நல்ல, இப்படியே வாழ்ந்துட்டு போம் என்று சொல்லி அந்த மைண்ட் செட்டுக்கு அப்படியே யானைக்கு அந்த செயின் கட்டினது மாதிரி அந்த 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 தன்னுடைய சக்தி பலம் அந்த மனிதனுக்கு தெரியாமல் ஒரே இடத்தில் அப்படியே அது வாழ்ந்துட்டு போகும் என்பதுதான் யோசிக்கும். அல்லது ஒரு மோசமான சூழலுக்கு பழகின, ஒரு ட்ரக்ஸான சூழல், பாவமான சூழல், மோசமான நண்பர்கள் அல்லது மோசமான ஒரு இடம், அப்படியான இடத்துக்கு பழகினாக்களும் கூட கொஞ்ச நாளும் போகிற நேரத்தில் அந்த துர்நாற்றம் அவருக்கு நாற்றமாக விளங்காது, அது மனமாகத்தான் விளங்கும். அப்படியே இசைவாக்கம் பண்ணி வாழ்ந்துட்டு போவார். இந்த 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 பயங்கரமான சைக்காலஜியுடைய பாதிப்பை தான் இந்த ஆயத்தங்களை சொல்வது பார்க்க. அங்கிருந்து நீங்கள் வெளியேறுங்கோ, நகர்ந்து போங்கோ, ஹிஜ்ரத் செய்யுங்கோ. அதே போல் சில குடும்பங்களை நீங்கள் பாருங்க, சில பிள்ளைகள் காரணம் சொல்ல, எங்கள் உமா அப்பா இப்படித்தான் எங்களை ஒழுங்காக வளர்க்கல, அல்ல எங்களுடைய வீட்டில் எனக்கு எந்த உற்சாகமுமே இல்லை, எந்த சப்போர்ட்டுமே இல்லை, எங்கள் ஊரில் அப்படித்தான் எந்த சப்போர்ட்டுமே எங்களுக்கு இல்லை, யாருமே எனக்கு கை கொடுக்கல, குடும்பத்துக்கு ஏசலாம், ஊருக்கு ஏசலாம். இவைகள் எல்லாம் நீங்கள் தூக்கி வீசிட்டு அவர்களுக்கு குறை சொல்லாமல் உங்களுக்குள்ளால் ஒரு கனவை உருவாக்கி கொள்ளுங்கோ, லட்சியத்தை உருவாக்கி கொள்ளுங்கோ, மாறணும் என்ற ஆசையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கோ. அந்த கனவை நினைத்து, லட்சியத்தை நினைத்து, ஆசையை நினைத்து, எதிர்காலத்துக்கான திட்டத்தை நினைத்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் சமூக வாழ்க்கைக்கு இஸ்லாத்தை மேலோங்க செல்லும் என்ற ஆசையை நோக்கி நீங்கள் அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்யுங்கோ. அந்த ஆசைகளோடு ஹிஜ்ரத் செய்யுங்கோ, ஆசையை நோக்கி நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்க, லட்சியத்தை நோக்கி ஹிஜ்ரத் செய்யுங்க, உங்களுக்கு வெளியே வரலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் பார்க்கலும். எனவே இப்படி
இன்றைக்கு மனிதர்கள் நிறைய இன்றைக்கு காரணங்களோடு தான் அல்லது சாக்கு போக்குகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே மதிப்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் இப்போது இதனை நிறுத்துங்கள். ஸ்டாப். எதனை நிறுத்த வேண்டும் என்றால், இதன் பிறகு நீங்கள் சொல்லக்கூடாது நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே என் குடும்பம் தான், நான் இப்படி இருப்பதற்கு காரணமே என் ஊர் தான், நான் இப்படி இருப்பதற்கு காரணம் இந்த எங்களோட சமூகம் தான், எங்களோட நாடு தான், என்னுடைய பொருளாதார நிலைமை தான் என்று ஒன்றும் காரணம் சொல்லவானம். இல்லை, நான் மாறலாம். என்னை அல்லாஹ் ஒரு தனித்துவமான ஆற்றுள்ளவனாக படைச்சிக்கிறான். எனக்குள்ள அந்த இராதா என்ற நாட்டு சக்தியை தந்திக்கிறான். அதை பயன்படுத்தி முன்னேறினா ஹிஜ்ரத் செய்தோம் என்று சொன்னால், ஏண்ட கனவுகளை நோக்கி நான் ஹிஜ்ரத் செய்தோம் என்றால், நான் இந்த நாட்டில் சிறுபான்மையாக இருந்தாலும் கூட அந்த ஹிஜ்ரத்தின் மூலம், அந்த இராதா என்ற சக்தியின் மூலம் நான் இந்த நாட்டில் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான முஸ்லீம் சமூகமாக மாறலாம் என்றதுதான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் குடும்பங்களுக்கும் சொல்ல வேண்டிய செய்தியாகும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்திதான். அதாவது இந்த யூசுப் நபியுடைய சம்பவத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. அவர் சூழலுக்கு காரணம் சொல்லியிருந்தா, சூழல் தான் காரணம்னு சொல்லியிருந்தா, அவர் அந்த பாவத்துக்கு உடன்பட்டிருப்பார். எனவே அந்த சூழலை எதிர்த்து போராடினார். நீங்கள் அந்த குர்ஆனில் வசனம் வரக்கூடிய இந்த ஆயத்தை லேசாக ஓதி பாருங்க. எப்படியான ஒரு பயங்கரமான சூழல். அந்த ராணி ஒரு எஜமானி, இவர் ஒரு அடிமை, ஒரு எஜமானி அந்த பாவத்துக்கு அழைக்கிற. அது மட்டுமல்ல, அந்த மாளிகை ஒரு அழகான மாளிகையான சூழல், ஆடம்பர சூழல். உங்களுக்கு தெரியும் அந்த சூழல் எப்படி அமைஞ்சிருக்கும் என்று. பார்க்கின்ற எல்லோருக்குமே ஒரு ஆசையை, கவர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆடம்பர சூழல் தான் அந்த மாளிகை. அதே நேரம் அந்த நேரத்தில் இந்த கதவும் மூடப்படுகிறது, யாருமே அங்கே இல்லை. எனவே எந்த ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காத அளவுக்கு ஒரு அமைதியான ஒரு இடம். இந்த வேலை சொன்னால் அந்த பாவத்தை செய்வதற்கான ஒரு பாதுகாப்பான இடம். அதே நேரம் இவருடைய வயசும் யூசுப் நபியுடைய வயதும் கிட்டத்தட்ட இளம் வயது, ஆசைகளும் மோகங்களும் தலை உச்சி ஏறுகின்ற அந்த வயது. அதே நேரம் அப்படியான ஒரு சூழல்ல, பாவமான ஒரு சூழல்ல, ஜாஹிலியத்துடைய சூழல்ல, எல்லாவற்றுக்கும் உடந்தையை அமைக்கக்கூடிய சூழல்ல அவர் சொன்ன யூசுப் நபி அந்த சூழலை எப்படி எதிர்த்தார்கள், எப்படி அந்த சூழலை மாற்றினார்கள் என்றால், மஆதல்லா, அந்த எல்லா சூழலுக்கும் கொடுத்த ஒரே ஒரு பதில் தான் மஆதல்லா, யா அல்லாஹ், இந்த மோசமான சூழலிலிருந்து, இந்த மோசமான தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று அந்த நாட்டு சக்தியை பயன்படுத்தி அந்த சூழலுக்கு எதிராக போராடினார்கள். சூழலை எதிர்த்து முன்னேறினார்கள். இந்த அழகான வழிகாட்டில் தான் இந்த யூசுப் நபியுடைய சம்பவம் எங்களுக்கு தருகிற. எந்த அளவுக்கு என்றால், அவர்கள், உங்களுக்கு தெரியும் சிறைச்சாலை எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒடுங்கிய அழுகிய இடம் என்று சொல்லி, அந்த ஒடுங்கிய சிறைச்சாலையை அவர் இன்பமாக கண்டார்கள். அது எனக்கு மிக விருப்பமானது யா அல்லாஹ், அந்த சிறைச்சாலை எனக்கு நல்ல, இந்த அழகான ஆடம்பரமான இவ்வளோ விசாலமான மாளிகையாக இருந்தாலும் கூட இங்கு இருப்பது ஒரு பாவம், ஒரு ஜாஹிலியத். இந்த பாவத்தில் இருந்து நான் வெளியேறி சென்று இது விசாலமான மாளிகையாக உலகத்துக்கு தென்பட்டாலும் எனக்கு ஒடுங்கிய அந்த சிறைச்சாலை மிகவும் விருப்பமானது, அந்த சூழல் மிக விருப்பமானது என்று மறுமையை நினைத்து அவர் இந்த சிறைச்சாலையை தாங்கிக் கொண்டு அங்கிருந்து வெளியே சென்று சிறைச்சாலைக்கு சென்றார்கள் என்றால், இதுதான் ஒரு மூமின் இந்த உலக வாழ்க்கை பிரச்சனையை பார்க்கின்ற பார்வையும் அவன் எதிர்கொள்கின்ற மைண்ட் செட்டும் என்பதைத்தான் இந்த யூசுப் நபியுடைய சம்பவம் எங்களுக்கு சொல்ல வருவதை பார்க்கலாம். இன்று நீங்கள் டீனேஜ் பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு, பல பேர் இன்றைக்கு எஃப்ஐஆருக்கு உட்படுகிறார்கள், அல்லது ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறார்கள், அல்லது மோசமான பாவங்களுக்கு அவர் அடிமையாகிறார்கள். அவர் சொல்லக்கூடிய காரணம் தான், நான் என்ன செய்ய, என் ஃப்ரெண்ட்ஸ் மாறு அப்படித்தான், ஃப்ரெண்ட்ஸ் மாறும் எஃப்ஐஆரில் இருந்தாங்க, எனவே நானும் எஃப்ஐஆருக்கு உட்பட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் மாறு என்ன ட்ரக்ஸ் பயன்படுத்த கூப்பிட்டாங்க, எனவே நானும் ட்ரக்ஸை யூஸ் பண்ணேன், இப்படியான பாவத்தை கூப்பிட்டாங்க, எனவே நான் போனேன் என்று சொல்லி இன்றைய இளம் பிள்ளைகள் சூழலுக்கு காரணம் சொல்கிறார்கள். சூழல் தான் காரணம் என்று. ஆனால் இந்த யூசுப் நபியுடைய சம்பவம் என்னை ஏற்கனவே நான் குர்ஆன் வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால், சூழலை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை அல்லாஹ் உனக்குள்ள சாஃப்ட்வேராக பிரெயினுக்குள்ளே வச்சுக்கிறான். அந்த பிரெயினை, அந்த மைண்டை அல்லாஹ்வுக்கு ஈமானிய நம்பிக்கையோடு, மறுமையை நம்பிக்கையோடு நீங்கள் பயன்படுத்துகின்ற நேரத்தில் அதிலிருந்து வெளியே வரலாம். எனவே எங்களுக்கு காரணம் சொல்லி மறுமையில் அல்லாஹ் தஆலா கூறுவானா, நீங்கள் காரணம் சொல்லிக்கொண்டு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு அங்கே வர வேண்டாம், அங்கு காரணங்களுக்கும் சாக்கு போக்குக்கும் எந்த விதமான பதிலும் கிடைக்க மாட்டாது என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்வதை பார்க்கிறேன். எனவே கடைசியாக ஏன் அல்லாஹ் தஆலா இப்படியான சோதனைகளை தருகிறான் என்றால், எங்களது வாழ்க்கையிலே ஒரு கிரேட் லைஃபை, எங்கள் வாழ்க்கையை முன்னேறி அப்கிரேட் பண்ணி இந்த உலகத்திலே நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வெற்றி பெறுவதற்காக வேண்டித்தான். எனவே எங்களுக்குள்ளால் எனக்கு முடியாது, எனக்கு இயலாது,
என்பது மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய என்னால் மாற முடியாது, நான் பலவீனமானவன் என்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அந்த நாட்டு சக்தியை வளப்படுத்தி என்னால் முடியும் என்று சாதிக்க முடியும், மாற்ற முடியும் என்ற சக்தியோடு அல்லாஹுவை நம்பிக்கை வைத்து முன்னேறி செல்ல வேண்டியதுதான் குர்ஆன் வழிகாட்டுகின்ற மாற்றம் பற்றிய அடிப்படை கருத்தாகும்.